மத்திய 6:34 நம்ம வாசித்தது போல் நாளை குறித்து கவலைப்படாதீங்க. நாளைக்கு என் வாழ்க்கையில் எப்படியா இருக்கும், நாளைக்கு எது என் வாழ்க்கையில் நடந்துடுமோ, ஒருவேளை நாளைக்கு எனக்கு அவமானம் நடந்துடுமா, ஒருவேளை நாளைக்கு என் வேலை போயிடுமா, ஒருவேளை என் குடும்பத்தில் சமாதானம் கெடுத்துக்கிடுமா, நாளை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே கிருபை வைத்திருக்கிறார். இந்த நாட்கள் கிருபையின் மேலே கிருபை கொடுத்து உங்களை வழிநடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. நாளைக்கு எங்கள் வாழ்க்கையில் எப்படியா நடக்கும், என்ன வித தோல்வி வந்துடுமா, ஜெயம் வந்துடுமா, நினைத்து வாழ்ந்து கொண்டு வேண்டிய அவசியம் நம்ம வாழ்க்கையில். நாளை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி சத்தியவேதம் சொல்கிறது. நம்மளுக்கு கிருபையின் மேலே கிருபை கொடுத்து ஆண்டவர் வழிநடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். அருமையான தேவன் பிள்ளைகளே, இந்த தெய்வம் உங்கள் மேலே கிருபை கொடுக்குறார், உங்கள் மேலே இரக்கத்தை பாராட்டியிருக்கிறார். இது வரைக்கும் நடத்தி வந்தார் அல்லவா, இனி போகிற நாட்கள்லையும் உங்கள் மேலே கிருபை பாராட்டி உங்களை நடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். அவர் போய் சொல்ல மனுஷர் அல்ல, அவர் மனமாற மனப்புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் கிருபை பாராட்டுகிறார். இந்த நாட்களில் கிருபையின் மேலே கிருபை, கிருபையின் மேலே கிருபை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் வேலை ஸ்தானத்தில் ஆண்டவர் கிருபையின் மேலே கிருபை கொடுத்து உங்களை வழிநடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். உங்களுக்கு பலத்தை கொடுக்க போகிறார். இது வரைக்கும் நீங்கள் சோர்ந்து போய் இருந்தீங்களாவா, இது வரைக்கும் கலங்கி நின்றீங்களாவா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பலத்தை கொடுக்க போகிறார். எந்த இடத்துலலாம் நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்களோ, என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நீங்கள் கலங்கி இருந்தீங்களோ, என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நீங்கள் கண்ணீரோடு இருந்தீங்களோ, என்னென்ன காரியத்தெல்லாம் எதிர்பார்த்து நன்மை வரல என்று எதிர்பார்த்து கொண்டு இருந்தீங்களோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே கிருபை பாராட்டி முதலாவது பலத்தின் மேலே பலத்தை கொடுத்து, ரெண்டாவது நாளை குறித்து கவலைப்படாத, நாளை குறித்து கவலைப்படாத. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நாளையை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என் தேவன் உங்கள் மேலே கிருபை பாராட்டுகிறார். நாளை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் வேலையை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார், உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார், உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார், உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார், உங்களுடைய கடை பிரச்சனையை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறவர். நீங்கள் கவலைப்படாதீங்க, நாளைக்கு என்ன நடக்குது என்று சொல்லி கவலைப்படாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே கிருபையாக இருக்கிறார். இந்த நாட்களில் கிருபையின் மேலே கிருபை கொடுத்து உங்களை வழிநடத்த அவர் உண்மை உள்ள காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உண்மை உள்ள தெய்வம். அவர் சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக நடக்கும். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் இது வரைக்கும் நடத்தின ஆண்டவர் இந்த நிகழ்ச்சி மூலிமா ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். கிருபையின் மேலே கிருபை உங்களுக்கு கொடுப்பார், கிருபையின் மேலே கிருபை கொடுப்பார். உங்கள் ஆசீர்வாதத்தின் மேலே கிருபை பாராட்ட போகிறார். உங்கள் சுகத்தில் ஒரு கிருபை பாராட்டுகிறார். நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிற எல்லா இடத்துலையும் கிருபை பாராட்டுக்குவார். நீங்கள் 2 கொரிந்தியர் 12:9 வாசித்து பாருங்கள். என் கிருபை உனக்கு போதும், உங்களுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்வமாக விளங்கும். உங்களுடைய பலவீனத்திலோடு இருக்கிறீங்களா, கண்ணீரோடு இருக்கிறீங்களா, என்னோடய பலன், என் உடம்புல இந்த மாதிரி பலான வியாதி இருக்கிறது, என் வாழ்க்கையில் சுகர் இருக்கிறது, வெளியே சொல்ல முடியாத வியாதிகள் இருக்கிறது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே தாயே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற, உம்முடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும், பரிபூர்ணமாக சுகத்தை கொடுக்க போகிறார். இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசித்தீங்களா, உங்களுடைய சுகம் காணுவீங்க. உங்களுடைய பலவீனத்தில் மத்தியில் ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். ஜெயம் இல்லாத இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பாரா. உங்கள் வாழ்க்கையில் நன்மையை எதிர்பார்த்து நடக்காத காரியங்கள் ஏதாவது இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சி பார்க்குற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை காணப்போகிறீங்க. பலவீனத்திலே என்னுடைய பலன். ஒரு வேளை பலவீனத்தோடு இருக்கலாம் நீங்கள். இந்த பலவீனம் என் வாழ்க்கையில் மாறாதா, இந்த பலவீனம் என் வாழ்க்கையில் மாறாதா என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான தாயே, உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தைன்னா, உம்முடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும், பூரணமாக விளங்கும். அருமையான தேவனே, உங்களை நடத்துகிற தெய்வம் உண்டு, உங்களை நடத்துகிற தெய்வம் உண்டு, உங்களை நடத்துகிற தெய்வம் உண்டு. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லார், உம்முடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பரிபூர்ணமாக சுகமாக்கும்.
கிருபை மேலே கிருபை கொடுக்க போகிறார். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பண்ணால் எல்லா விதமான கிருபைகளை கொடுக்குறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில். ஒரு எல்லா விதமான கிருபைகளை கொடுக்குறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்கிறது எல்லா விதமான கிருபை, ஆசீர்வாதத்தின் கிருபை, சுகத்தின் கிருபை, நன்மையின் கிருபை, திருமண வாழ்க்கை கிருபை, பிள்ளைக்கு பாக்கியம் கிருபை, எல்லா விதமான கிருபைகளை கொடுக்குற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் கிருபையின் மேலே உங்களுக்கு கிருபை கொடுக்க போகிறேன். உங்களுக்கு கிருபையின் மேலே கிருபை கொடுக்குறேன். இந்த கிருபை என்று சொல்லும் போதுனாக்கா நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நன்மைகளை கிடைக்கிறது தான் ஆண்டவருடைய கிருபை. நம்ம எதிர்பார்த்து எல்லாமே தோல்வியாக வாழ்ந்திருப்போம், எதிர்பார்த்து எதுவுமே நடக்கலைன்னு வாழ்ந்துருக்கோம், எதிர்பார்த்து நம்ம வாழ்க்கையில் எதுவுமே ஆசீர்வாதம் இல்லைன்னு எதிர்பார்த்து இருக்கலாம். நீங்கள் இந்த நிகழ்ச்சி பார்க்குற உங்களோட வாழ்க்கையில் அற்புதமாக கிருபை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய போகிறது. அற்புதமாக உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய போகிறது. ஒருவேளை ஆசீர்வாதத்துக்காக தடைப்பட்டு இருக்கிற எல்லா விதமான கிருபையிலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். 1 பேதுரு நம்ம வாசித்தது போல் எல்லா விதமான கிருபை, எல்லா விதமான கிருபையில் கொடுக்க போகிறார். இந்த பூமியில் வாழ வேண்டிய எல்லா விதமான கிருபையில் கொடுத்து உங்களை நடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். இது வரைக்கும் உங்களை போஷித்தார், இது வரைக்கும் உங்களை நடத்தி வந்தார், இது வரைக்கும் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தார், இது வரைக்கும் வருமானத்தை கொடுத்தார், இது வரைக்கும் உங்களுக்கு புள்ள பாக்கிய கொடுத்தார், இது வரைக்கும் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்தார், இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை வேண்டி எல்லா விதமான கொடுத்த கிருபை வரப்போகிற நாட்களில் கிருபையின் மேலே கிருபை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு வழிநடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். ஒரு கிருபையின் மேலே கிருபை கொடுத்து உங்களை வழிநடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், கடந்த நாட்களில் நீங்கள் வாழும் போது எவ்வளோ பலவீனங்கள், எவ்வளோ அவமானத்தோடு நீங்கள் வாழ்ந்தீங்க, கண்ணீரோடு இருந்தீங்க அல்லவா, சோர்ந்து போய் இருந்தீங்க அல்லவா, என் லெவல் அவ்வளோத்தான், என் குடும்பம் அவ்வளோத்தான், நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது, எங்கள் வாழ்க்கையில் எந்தவித நன்மையும் எங்கள் குடும்பத்தில் நடக்காதுன்னு எதிர்பார்த்து நீங்கள் இருந்த நாட்களில் தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் பிள்ளைகளே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், கிருபையின் மேலே கிருபை கொடுக்குறேன். சோர்ந்து போய் இருக்காதீங்க, கலங்கி இருக்காதீங்க, உங்களை குறித்தே நீங்கள் தப்பாக பேசிக்காதீங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்கள் மேலே கிருபையின் மேலே கிருபை கொடுத்து உங்களை வழிநடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அதான் பேதுருவில் 1 பேதுருவில் பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எல்லா விதமான கிருபை, எல்லா விதமான கிருபை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எல்லா விதமான கிருபையில் கொடுத்து அவர் நடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். அந்த கிருபை உங்களை வாழ வைக்கும், அந்த கிருபை உங்களை தப்பி வைக்கும், அந்த கிருபை உங்களை நன்மையினால் காணப்படும். அந்த கிருபை உங்களை எல்லா விதமான நன்மையின் காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊழியத்தில், நீங்கள் கைவிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே பெருக போகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கடந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை கைவிடலையே. கடந்த நாட்களில் பலவீனம் வந்தது, ஆபத்துங்கள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, உங்களுக்கு விரோதமாக மனுஷர் பேசியிருக்கலாம், ஒருவேளை பில்லி சூன கட்டுகள் மந்திரங்கள் உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்டு இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக பல விதமான காரியங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இருந்ததுனால, கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இருந்ததுனால இது வரைக்கும் உங்களை ஜீவனோடு வித்திருக்கிறாரே, இது வரைக்கும் உங்களை அற்புதமாக நடத்தி வந்தார். சத்ரு நம்மளுக்கு வெள்ளம் போல் வரும்போது தேவாவியானவர் நம்மளுக்கு விரோதமாக எழும்புறது காரணம் என்று சொன்னால் உங்கள் மேலே கர்த்தருடைய கிருபை இருக்கிறபடினால தான். கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கிறபடினால தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இது வரைக்கும் ஆண்டவர் உங்களை நடத்தி வந்தார். இந்த பூமியில் இது வரைக்கும் நீங்கள் சர்வே ஆகிறதுக்கு, இந்த பூமியில் இது வரைக்கும் வாழறதுக்கு காரணம் என்று சொன்னால் உங்களுடைய பலன் அல்ல, உங்களுடைய திறமைகள் அல்ல, உங்கள்கிட்ட இருக்கிற பணவோ பேரோ புகழும் அல்ல. கர்த்தருடைய கிருபை தான் இது வரைக்கும் உங்களை நடத்தினது. கர்த்தருடைய கிருபை தான் இது வரைக்கும் உங்களை நடத்தி வந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, வரப்போகிற நாட்களில் கர்த்தருடைய கிருபை 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 உங்கள் மேலே பெருகுது. கிருபையின் மேலே கிருபை ஆவியானவர் பார்த்து உங்களுக்கு சொல்கிறார், என் கிருபை மேலே கிருபை கொடுக்குறேன். உங்கள் ஊழியத்தில் ஆண்டோடைய கிருபையின் மேலே கிருபை பெருக போகிறது. உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்தின் மேலே கிருபையின் மேலே கிருபை பெறுகிறது. நீ கைவிட்டு செய்கிற எல்லாத்தின் மேலேயும் கர்த்தருடைய கிருபையின் மேலே கிருபை உங்களுக்கு பெருகி கர்த்தர் உங்களை வழிநடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். நீ யோசித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கிருபை இல்லைன்னா இந்த பூமியில் நம்ம சர்வே பண்ண முடியாது.
அவர் கிருபை இல்லைன்னா அந்த பூமியில் நம்ம ஆசீர்வாதமாக வாழ முடியாது. கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இருக்கலைன்னா இது வரைக்கும் சுகத்தோடு வாழ முடியாது. அநேக உதாரணத்தை நம்ம சொல்ல முடியும். நம்ம ஹாஸ்பிட்டல் சைடு நம்ம போய் பாருங்கள், எவ்வளோ பலவீனங்கள். நம்ம ஐசியூவெல்லாம் போனோன்னு சொன்னால் உயிரோடு இருப்பாங்க. நம்மளை போல் நடக்க முடியாது, நம்மளை போல் சாப்பிட முடியாது, நம்மளை மேலே குடும்பத்தை நடத்த முடியாது, நம்மளை போல் ட்ராவல் பண்ண முடியாது. எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு ஐசியூவில் இருக்கிறாங்க, பலவீனத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரோ உங்கள் மேலே கிருபை வைத்திருக்கிறார். ஆண்டவரோ உங்கள் மேலே இரக்கத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவரோ உங்கள் மேலே தயவு வைத்திருக்கிறார். அதுதான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற ஆண்டவர் உங்கள் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்று சொன்னால், கிருபையின் மேலே கிருபை தரார், கிருபையின் மேலே கிருபை கொடுக்கிறார், பலத்தின் மேலே பலன் தருகிறார், சுகத்தின் மேலே சுகத்தை தருகிறார், நன்மையின் மேலே உங்கள் மேலே நன்மை கொடுக்க அவர் வழிநடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கிருபை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது? எப்படி இந்த கிருபை பலத்தின் மேலே பலம் எடுக்கணும்னா, எரேமியா 17 அதிகாரம் 7 சொல்லப்பட்ட காரியம் என்று சொன்னால், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் கிருபையின் மேலே கிருபை கொடுக்குறாரு, கிருபையின் மேலே கிருபை தருகிறார். காரணம், பிளஸட் இஸ் தி மேன் ஹூ ட்ரஸ்ட் இன் த லார்ட். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிருபையின் மேலே கிருபை. கர்த்தரை நம்பி இருந்தீங்கன்னா ஆண்டவர் இந்த நாட்கள் கிருபையின் மேலே கிருபை கொடுக்க போகிறார். நீங்கள் மனுஷரை நம்புகிறீங்களா, ஆண்டவரை நம்புகிறீங்களா? மனுஷரை நம்பி பார்த்து ஏமாந்தது காட்டிலும் கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருக்கு உங்கள் மேலே கிருபையின் மேலே கிருபை கொடுக்குறார். ஒரு மனுஷன் தெய்வத்தை நம்புவோம் போதுன்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்புகிறவர்களை ஒரு நாள் ஒரு போது வெட்கப்பட்டு போக விடுகிறதல்ல. கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால், அவர் நம்புவீர்கள் சொன்னால், கிருபையின் மேலே கிருபை கொடுத்து, பலத்தின் மேலே பலத்தை கொடுத்து, இந்த பூமியில் வாழ வேண்டிய எல்லா விதமான தயவு கொடுத்து உங்களை வழிநடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பூமி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு பார்த்து ஆண்டவர் சொல்லுங்கள், நான் கிருபையின் மேலே கிருபை பெருக செய்வேன், பலத்தின் மேலே பலன் பெருக செய்வேன். எப்போது தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது அந்த கிருபை உங்களை பெருக செய்யும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த கிருபை உங்கள் வாழ்க்கையில் கிருபை செய்யும். அந்த கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிங்க, நம்புங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த காலவேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கிருபையின் மேலே கிருபை எங்களுக்கு கொடுத்து இந்த பூமியில் வாழ வேண்டிய தயவு பாராட்டுகிறீரே, உமக்கு நன்றி. இந்த பூமியில் வாழ வேண்டியதுக்கு முதலாவது கிருபை எங்கள் மேலே பெருகட்டும். தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவனுடைய நன்மை, தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில் பெருகும்படியாக கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய கிருபையிலோடு நான் இந்த பூமியில் வாழ முடியா, இந்த மாதம் முழுதுமா, இந்த வருஷம் முழுதுமா, இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு நிமிஷமும் உம்முடைய தயவில் நாங்கள் வாழ முடியும், உம்முடைய கிருபையில் நாங்கள் வாழ முடியா. கர்த்தர் நீர் கிருபை செய்தள்ளப்பட வேணுமா செபிக்கிறேன். நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் கிருபை பெருகட்டும், உம்முடைய இரக்கம் பெருகட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை இந்த நாட்களில் இப்போது நீங்கள் செய்தள்ளப்பட வேணுமா செபிக்கிறேன். நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கேட்குற ஒரு வாழ்க்கையில் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு இதயத்தில் நீங்கள் பேசுவீராக. அவங்க குடும்பத்தையும், அவங்க பிஸ்னஸ், அவங்க ஊழியத்தை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் வழிநடத்துங்க. நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் நன்றி. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சிக்கிற மீட்புரமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ.